ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா, இதுகளெல்லாம் குளிக்க வச்ச இந்த காயின்ஸை பூரா தொடச்சி இந்த துண்டுலேயே வச்சுட்டு படுத்துட்டேன். எனக்கு அவ்வளோவா ஒர்க்லாம் பண்ண முடியாது. அதனால் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரிலாம் வீடியோ போடலாம். எல்லோரும் போடுறது தான். வீட்டில் நம்ம அன்றாட சமையலுக்கு உபயோகப்படுத்துறது, சமைக்கிறது, நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, எல்லாத்தையுமே ஒரு பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் போடலாம் நம்மளும். பிரியாணி மசாலா செய்வேன். அது வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிரியாணி மசாலா வந்து எதுவுமே இல்லைனாலும் அந்த பிரியாணி மசாலா செய்யலாம். அதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நான் செய்வேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் தக்காளி சோறு எல்லாத்துக்கும் போடலாம். அந்த மசாலாவை அதில் தக்காளி, வெங்காயம் ஆல்ரெடி எல்லாமே மிக்ஸ் பண்ணி பிள்ளைகளுக்கு எனக்கும் வச்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு இந்த மசாலா. மறுபடியும் பிள்ளைய செஞ்சு கேட்டாங்களா, என்னால் ஏறி இறங்கி மாடியில் காய வைக்க என்னால் முடியாதுன்ட்டு விட்டுட்டேன். தனித்தனியாக கொடுத்துருக்கேன்ல, அதை வச்சு செய்யுங்கன்னு. ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸி. என்ன மாதிரி ஹெல்த்து பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆமாம், இப்போ இந்த காயின்ஸை வச்சு நான் வருஷமெல்லாம் வீடியோ போட்டுடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இது பாருங்களேன், இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள காயின்ஸ். இந்தியா 1947 1 ரூபி போட்டிருக்கா பாருங்கள். இதில் ஒன்று இருக்குது. பட்டு இந்த காயின்ஸில் இதை விட பெரிய காசுலாம் இருந்துச்சு. பேர பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க, வச்சுக்கோங்கப்பான்னு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. வச்சுருந்ததில் மிச்ச காசு மிஸ்ஸிங் ஆகிடுச்சு, காணா. இதை விட பெருசாக இருக்கும். இது பெருசு, இதை விட பெருசு. அது ஒன்று வந்து இந்திரா காந்தி அம்மையாரை போட்டிருக்கு, அப்புறம் அவங்க தந்தையாரை போட்டிருக்கோம். இன்னும் இதில் வந்து இந்த டாக்டர் அம்பேத்கருடைய படம் போட்டது. இதெல்லாம் மறுபடியும் தனித்தனியாக அந்த பித்தளை காசு தனியாக, பித்தளை செம்பெல்லாம் இருக்குது. திருவள்ளுவர் 2 ரூபாய். அப்புறம் இந்த சாமி சிலையெல்லாம் இருக்கும். காந்தி தாத்தா யார் அவங்க, நாராயணான்னு போட்டிருக்கு தெரியலை. 5 ரூபாய் காயின்ஸு. இதில் வந்து வெளிநாட்டு காயின்ஸும் இருக்குது. பழங்காலத்து வெளிநாட்டு காயின்ஸு, செம்பு காசு இருக்குது. செம்பு காசு பழங்காலத்து காசு. என்னுடைய அத்தா, அன்னைங்க இவங்கெல்லாம் போயிட்டு வரையில் கொண்டு வந்த